இன்று நமக்கு இந்த ஷிர்கை பற்றிய, இந்த இணை வைத்தலை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, ஒரு அறிவு, இது எத்தகைய ஆபத்தானது, பயங்கரமானது என்பதை அறியாமல் அப்படியே கடந்து செல்வதால் தான் இன்று இந்த ஷிர்க் சமுதாயத்திலே அங்கீகரிக்கப்பட்டுவிட்டது. ஒரு சில விஷயங்கள் அப்படியே தர்த்தீப் செய்யும். முதலாவது, இந்த ஷிர்க்கை பயப்படுவது. நான் ஷிர்க்கில் விழுந்து விடக்கூடாது, நான் ஷிர்க்கில் விழுந்து விடக்கூடாது, நான் ஷிர்க் செய்து விடக்கூடாது. எனது சொல்லிலும், எனது செயலிலும், எனது நம்பிக்கையிலும், என்னுடைய எண்ணத்திலும், எதிர்பார்ப்பிலும் இந்த உறுதியை நாம் கொண்டு வருவது, இது நம்முடைய ஈமான் தௌஹீதுடைய ஒரு தேட்டம், ஒரு தௌஹீதுடைய அவசியமான அம்சம் ஒன்று. எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்தான் வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை என்று நாம் சொல்லும் பொழுது, அது எப்போது நம்முடைய உள்ளத்திலே முழுமையடைகிறது என்றால், அந்த ஷிர்க்கை குறித்த பயம், என்னுடைய இந்த தௌஹீத், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்னை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும், என்னை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். நான் இந்த ஈமானில் இருந்து கலந்து விடக்கூடாது. ஈமான் எதை கொண்டு கலந்து விடும்? ஈமானிலே எதை கொண்டு பிரச்சனை? ஷிர்க்கை கொண்டு. அந்த ஷிர்க்கை பயப்படுவது, இது சகோதரர்களே நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான அமல். ஒரு துஆவை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அந்த துஆ எவ்வளவு முக்கியமா இருக்கும். அதுவும் ஒரு மகத்தான பெரிய நபி அந்த துஆவை கேட்டார் என்று அல்லாஹு தஆலா சொன்னான் என்றால் இன்னும் எவ்வளவு அழுத்தமா இருக்கும். எந்த நபியை அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டி முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகீதால, கொள்கையில இந்த நபியை பின்பற்றி செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இந்த நபிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், வத்தபி' மில்லத இப்ராஹிம ஹனீஃபா. அல்லாஹ்வுக்கு அவ்வளவு தெரியும். அல்லாஹ் அக்பர். நமக்கு புரியலங்க, புரியல, ஒன்னும் புரியல. நமக்கு புரிஞ்சதெல்லாம் டாலரு, காசு, பணம், வீடு, வாச, நகை, நட்டு, கல்யாணம், காட்சி தான் நமக்கு புரிஞ்சு. நமக்கு ஆகிரத்து புரியவே இல்லை, நமக்கு தீன் புரியவே இல்லை. இப்ப நம்ம இப்ப எந்திரிச்சு போனாலும் அடுத்து சாப்பாட்டை பத்தி தான் பேசுவோம், நாளைக்கு என்ன சம்பாதிக்கலாம் அதை பத்தி தான் பேசுவோம், மறந்துடுவோம். தீன ஒரு பிரச்சனையாவே, ஒரு மேட்டராவே நம்ம எடுக்கல, ஒரு சீரியஸாவே எடுக்கல. உங்களை சொல்ல, என்ன சொல்றேன், என் நிலைமையை நான் சொல்றேன், என்ன என் குறைய நான் பேசுறேன், அவ்வளவு. நான் யார் குறையையும் பேசவில்லை, என் குறையை நான் பேசுகிறேன், என்னை திருத்துவதற்காக. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட அழுகுறாங்க. வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம் ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس. என் ரப்பே, என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு பாதுகாத்து விடு. காலமெல்லாம் விவரம் தெரிஞ்சதிலிருந்து சிலையை உடைச்சிட்டு இருந்தவர் இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபி யாரு? அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். விவரம் தெரிஞ்சதிலிருந்து சிலையை உடைச்சுக்கிட்டே இருந்தவர். எல்லா நபிமார்களும் தௌஹீத 40 வயசுக்கு பிறகு தாவா செஞ்சாங்க.
இப்ராஹிம் நபி மட்டும் சின்ன வயசுல இருந்தே தாவா செஞ்சவர். வலகத் ஆதைனா இப்ராஹிம ருஷ்தஹு மின் கப்ல், நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்பே தௌஹீதுடைய அறிவை நாம் அவருக்கு கொடுத்து விட்டோம்னு அல்லாஹ் சொல்றான். சின்ன பையனா இருக்கும்போது, பாலிகாவர வயசுல இருக்கும்போதே அப்பா சிலையை கொடுத்து தூக்கி போட்டு உடைச்சிட்டு போவார். அடுத்து வாலிபரா இருக்கும் பொழுது ஊர்ல உள்ள மொத்த சிலையை உடைச்சு விட்டார். ஊர்ல உள்ள மொத்த சிலை. தைரியம்னா தைரியம், சாதாரண தைரியம் வாங்க சொல்லுங்க பாக்கலாம். ஒரு ஒரு பெரிய கோத்திரம், ஒரு பெரிய அந்த சமுதாய ஈராக்கினுடைய அந்த ஒரு பெரிய நகரத்தையே எதிர்கொண்டார் தனியா ஆளா. எப்படி ஈமான் இருந்திருக்கும்? தன்னை கொள்கை, தான் கொண்ட கொள்கைக்காக தன்னை அர்ப்பணித்தவர் இப்ராஹிம். அதுவும் தௌஹீத். நாம் அர்ப்பணிக்க வேண்டிய அத்தனை காரியங்களிலும் செய்திகளிலும் மிக மகத்தானது தௌஹீத். எதிர்த்தார். தௌஹீதுக்காக தான் தனது தகப்பனை எதிர்த்தார், தனது சமூகத்தை எதிர்த்தார், ஆட்சி செய்த அரசனை எதிர்த்தார், நாடோடியாக சுற்றினார்கள். யாரு? ஒரு பெரிய மிராஸ்தாரர். யார்? இப்ராஹிம் நபி. ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தா ஒரு மாட்டை அறுத்துட்டு வந்து விருந்து போடுறவருக்கு தான் எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்திருப்பாரு, மிராஸ்தார ஜமீன்தாரா இருந்திருப்பாரு. அவர் நாடோடியாக ஆனால் எதற்காக? தௌஹீதுக்காக. இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி சயஹ்தீன், என்னுடைய ரப்பை நோக்கி நான் ஹிஜ்ரத் செய்து கொண்டே இருப்பேன், அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான். எனக்கு எந்த கவலையும் கிடையாது, எனக்கு எந்த கவலையும் கிடையாது. என் ரப்பு இருக்கா, நான் போய்கிட்டே இருப்பேன். யார் என்னை ஆதரித்தால் என்ன, எதிர்த்தால் என்ன, நான் போய்கிட்டே இருப்பேன் என் ரப்பை நோக்கி. அந்த இப்ராஹிம் நபி யாரை நோக்கி? அல்லாஹு தஆலா, நபியே இந்த இப்ராஹிமை நீங்க கொள்கையில இவரை ஃபாலோ பண்ணுங்க. இப்ராஹிம் எப்படி நீங்க ஃபாலோ பண்ணணும்? அவரை மாதிரி ஹனீஃபன், இந்த அகீதால உறுதியா இருக்கணும். அவர் எப்படி உறுதியா இருந்தாரோ, யாருக்கு சொல்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. நபியே சும்மா ஹைக்கி நைக்கி இல்ல, லேடுபாடா இல்ல, இப்படி அப்படியே இல்ல, சமரசம் செய்து கொண்டல்ல. ஹனீஃபர், அவரை மாதிரி இந்த அகீதால உறுதியாயிருங்க, சமரசம் செய்யாமல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் மக்கா முஷ்ரிக்குகளோட சமரசம் செஞ்சிருந்தா ஓஹோன்னு வாழ்ந்திருக்கலாம், ஓஹோன்னு வாழ்ந்திருக்கலாம். கெஞ்சினாங்க. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூரா எதுக்கு இறங்குனுச்சு? அல்லாஹு தஆலா அந்த சூறாவை இறக்கிய பின்னணி என்ன? வந்து ஒரு கட்டத்துல மண்டி போட்டுட்டாங்க. முகம்மதே, ஒரு உடன்படிக்கைக்கு வருவோம், ஒரு புரிந்துணர்வுக்கு வருவோம். ஒரு வருஷம் எங்க கடவுளை நீங்க வணங்குங்க, அடுத்த வருஷம் நம்ம எல்லாம் சேர்ந்து, இது என்ன இது, உங்க கடவுளை அல்லாஹ்வை நம்ம பியூரா வணங்குவோம், அடுத்த வருஷம் திரும்ப. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சிரித்தாங்க. நடக்காதப்பா இது. சரி, ஒண்ணு செய்வோம். ஒரு மாசம், ஒரு மாசம், ஒரு வாரம், ஒரு நாள், சரி எல்லாத்தையும் குறைஞ்சபட்சம் எங்க சிலைகளை குறை சொல்லாங்க. கடைசியா நீங்க எங்க சிலைகளை எதுவுமே சொல்லாதீங்க. அது ஒண்ணுத்துக்கும் உதவாது, கை இருக்கும் பிடிக்காது, கால் இருக்கும் நடக்காது, கண் இருக்கும் பார்க்காது, காது இருக்கும் கேட்காது, இதெல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க. எங்களை விட்டுருங்க, இந்த சிலையோட உங்களை நாங்க விட்டுறோம், உங்க அல்லாஹ்வையே நாங்க வணங்குறோம், சேர்த்துக்கிறோம். அவங்களுக்கு பிரச்சனை இல்லையே, ஏற்கனவே இருக்கிறதும் ஒண்ணு சேர்த்துக்கிறதுல. ஆனா இதை மட்டும் நீங்க சொல்லாதீங்க, நாங்க சரி. அல்லாஹ் இதுக்குன்னே அழைத்திருக்கலாம். குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நீங்க அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டாலும் சரி, நீங்க காஃபிர்கள். ஏன்? எதுவரை? அவனை மட்டுமே பரிசுத்தமாக நீங்கள் வணங்காதவரை. அதான் மக்காவுடைய முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வை வணங்க தயாரா இருந்தாங்க, அல்லாஹ்வை வணங்கினாங்க, அல்லாஹ்வை அவர்கள் வணங்கினார்கள். ஹஜ்ஜுடைய வணக்கத்தை அல்லாஹ்வுக்காக செய்தார்கள், அரஃபாவிலே அல்லாஹ்வுக்காக தங்கினார்கள், முஸ்தலிஃபாவிலே அல்லாஹ்வுக்காக தங்கினார்கள், மினாவிலே தங்கி அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தார்கள், காபாவுடைய தவாஃப் ஹஜ்ஜிலே அல்லாஹ்வுக்காக செய்தார்கள். இருந்தும் அல்லாஹ் தஆலா அவர்களை அழைத்து சொல்கிறார், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபியே நீங்க சொல்லுங்க, இவங்க எல்லாம் காஃபிர் பசங்க. ஏன்? அல்லாஹுவை வணங்குவது மட்டும் ஒருவனை மூமினாக ஆக்காது. அல்லாஹுவை மட்டும் வணங்கி அவனோடு யாரையும்
சிறுக்கு செய்யாமல் இருந்தால்தான் அதுதான் அவரை மூமினாக ஆக்கும், அதுதான் அவரை முஸ்லிமாக ஆக்கும். புரிஞ்சா இல்லையா? புரியல. ஒருவர் அல்லாஹ்வை வணங்குகிறார், அதனால அவர் முஸ்லிம் ஆயிடுவாரா? அதனால் அவர் மூமின் ஆவாரா என்றால் அவர் ஒரு நிபந்தனையை முழுமைப்படுத்தி இருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? ஈமானுடைய, இஸ்லாமுடைய ஒரு நிபந்தனையை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். இன்னொரு நிபந்தனை என்ன? அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. அவனுடைய வழிபாட்டை, அவனுடைய மரியாதையை, அவனுடைய பணிவை அவனை தவிர யாருக்கும் செய்யக்கூடாது. அப்பதான் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் மறுப்பது, நிராகரிப்பது. அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை பரிசுத்தமாக்குவது. இதுதான் அடிப்படை. இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் சொல்றானே, சிந்திச்சு பார்த்தோமா? யா அல்லாஹ், நான் சிலைகளை வணங்குவதை விட்டும், வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், சிலைகளை வணங்குவதை விட்டும் அல்லாஹ் என்னை பாதுகாத்துக் கொள், தூரமாக்கு. என்ன இப்ராஹிம் நபி சிலைகளை ரப்புன்னு சொல்ல போனாங்களா? மக்கள் இன்னைக்கு அதான் கேட்கிறாங்க. இன்னைக்கு ஒரு தர்காவாதி இடத்துல, ஒரு கபரை புனிதப்படுத்துறவர்கிட்ட, கபருல போய் நேர்ச்சி செய்யறவர்கிட்ட, கபருக்கு போய் சுஜூது பண்றவர்கிட்ட, அல்லது கபூர்ல உளுந்து கட்டிலாம் புரள்றாங்க, அப்படியே சுத்துறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, அப்படியே போய் விழுந்துடுறாங்க. இவங்கள்ட்ட போய் நம்ம ஏதாவது ஷிர்க்குனா, ஏங்க என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க, உங்களுக்கு ஏதாவது விவசாய இருக்காங்க, நாங்க அவுளியாக்களை அல்லான்னு சொல்லவே இல்லையங்க, எதுங்க அப்படியே எப்படிங்க அது ஷிர்காவும் கேட்கிறாங்க. இப்படி கேட்கிறாங்க. அவங்களுடைய மெயின் சந்தேகம் என்ன? நாங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய எந்த அவுலியாவையும், நாதாவையும், ஸ்ரீதேவியையும், எந்த ஒரு மகானையும் நாங்க அல்லான்னு சொல்லவே இல்லையேங்க, அவங்கள நாங்க கடவுள் ரப்புன்னு சொல்லலையேங்க, அப்புறம் எப்படிங்க இதை ஷிர்க்குங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. கேள்வி புரியுதா? அவங்க கேட்கறது பெரும்பாலும் இதை எல்லாருமே இதை சொல்லுவாங்க. சகோதரர்களே, அதுக்கு என்ன காரணம்? குர்ஆன் அவங்க படிக்கல, சரியா? குர்ஆன் அவங்க படிக்கல. அல்லாஹ் தஆலா சூரா பக்ரால இந்த 21, 22, யா அய்யுஹன் நாஸு உஅ்புது ரப்பக்கும் அல்லதீ خلقكم, என்ன ஆயிடுச்சு சார்? சூரா பக்ராவுடைய لعلكم تتقون الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون. இந்த வசனத்தை கொஞ்சம் புரிஞ்சா போதுங்க, இன்னைக்கு இந்த மக்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்துரும். ஆனா கேட்கணுமே, படிக்கணுமே. அல்லாஹ் என்ன சொல்றான்? மக்களே, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அவன் எப்படிப்பட்டவன் எல்லாம் சொல்லிட்டு ஃபலா தஜஅலூ லில்லாஹி அந்தாதா, அல்லாஹ் ஆக நீங்கள் அல்லாஹ்விற்கு நிகர்களை, சமமானவர்களை, அல்லாஹ்விற்கு சமமானவர்களை, நிகர், ஈக்குவலா, அல்லாஹ்வுக்கு சமமானவர்களை நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள். வஅன்தும் தஅலமூன், உங்களுக்கோ நன்றாக தெரியும். நீங்கள் தெரிந்த நிலையில், அறிந்த நிலையில் அல்லாஹ்விற்கு சமமானவர்களை, நிகரானவர்களை ஏற்படுத்தாதீர்கள். இந்த வசனம் எங்க இறங்கியது? மக்காவுல. புரியுதா? இங்க மக்காவுடைய முஷ்ரிக்குகள், சிலை வணங்கிகள் யாராவது தங்களுடைய லாத்து, உஸ்ஸா, மனாத்து, ஹுபுல் எந்த ஒரு சிலையையோ அல்லாஹ்வுக்கு சமமானது என்று
என்று சொன்னார்களா? சொல்லவே. அல்லாஹ்வுக்கு நிகரானது என்று சொன்னார்களா? சொல்லவே. இதே சூரா ஜுமர்ல பல வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வலைன் சஅல்தஹும் மன் خلقஸ் ஸமாவாதி வல் அர்த லயகூலுன் அல்லாஹ். நபியே, நீங்கள் அவர்களிடத்திலே கேட்டால் வானங்களை பூமியை படைத்தவன் யார் என்று அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ். யாருமே லாத்து படைத்ததாகவோ, மனாத்து படைத்ததாகவோ, உஸ்ஸா படைத்ததாகவோ, ஹுபுல் படைத்ததாகவோ சொல்லியதே இல்லை. ஆக அந்த முஷ்ரிக்குகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு சமமானவர்களை ஏற்படுத்தாதீர்கள். யாரை பார்த்து? யாரு அல்லாஹ்வுக்கு சமமாக எந்த சிலையும் ஆக்கவில்லையோ. நல்ல கவனிங்க, கொஞ்சம் விட்டா கூட போயிடும். யார் அல்லாஹ்வுக்கு சமமாக தங்களது சிலைகளை ஆக்கவில்லையோ அதுலயும் பாருங்க. அதனாலதான் இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹ்ஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களது காலத்துடைய முஷ்ரிக்குகளை பத்தி ரொம்ப பயப்பட்டாங்க. ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய முஷ்ரிக்குகளை விட இவர்கள் ரொம்ப மிஞ்சி போயிட்டாங்க ஷிர்க்ல. ஏன்னா ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய முஷ்ரிக் என்ன செய்வார் என்றால், கஷ்டம், சிரமம், துன்பம், இன்னல், நெருக்கடி, பிரச்சனை என்று வந்து விட்டால் எந்த சிலையும் கை கொடுக்காது, அல்லாஹ் தான் கை கொடுப்பான்னு நம்பியிருந்தார். எப்படி? நெருக்கடியில போய் மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இக்கட்டுல, அங்க எந்த சிலையும் கை கொடுக்காது. நான் சொல்றேன், அந்த ஜாகில் மட்டுமல்ல, இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய சிலை வணங்கிகள் இருக்காங்க பாருங்க, கோயிலுக்கு போறாங்க பாருங்க, அவர்களுடைய நிலையும் அதே நிலைதான். அவனுக்கு கடுமையா கடைசியில ஒரு பிரச்சனை வந்துட்டா ஆண்டவனே காப்பாத்துன்னு தான் சொல்லுவான், கடவுளே காப்பாத்துன்னு தான் சொல்லுவான். தான் வணங்கக்கூடிய எந்த உருவ சிலையுடைய பேரையும் அவன் சொல்ல மாட்டான். கடைசியா எங்கதான் சொல்லுவான்? ஆஸ்பத்திரியில் ஐசியூல ஆபரேஷன் நிற்கும் போது கடைசியில ஆண்டவா காப்பாத்து, கடவுளே காப்பாத்து அப்படிமா. ஆனா இன்றைக்கு இந்த முஸ்லிம் அல்லது இஸ்லாம் என்ற போர்வையில பாவம் ஷிர்க்க தெரியாம இருக்கக்கூடிய இந்த வகை முஷ்ரிக்குகளை பாருங்க. கஷ்டத்துல அல்லாஹ்வை அழைச்சா லேட்டா பதில் வருமா, அவுலியாவை அழைச்சா? அவர்கள் பெரும்பாலும் மகிழ்ச்சியான நேரங்களில் தர்காக்களுக்கு வருவதை விட எப்பதான் வருவாங்க? கஷ்டமான நேரத்தில் அவர்கள் வருவது அதிகம். இந்த நேர்ச்சல் ஒரு கான்செப்ட் இருக்கு பாருங்க, இது மொத்தமா எதுக்கு வச்சிருக்கிறாங்க? கஷ்டத்தில் அவுலியாவிடத்திலே முறையிட்டு அவுலியாவிடத்திலே அந்த நேர்ச்சியை செய்தால் நமக்கு காரியம் நிறைவேறிவிடும். அல்லாஹ் பாருங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்க பாட்டம் பூட்டம் எல்லாம் பரம்பரை நபிமார்கள் தானே. எங்கேயாவது தங்களுடைய பாட்டம் பூட்டம் பரம்பரை நபிமார்களுடைய கபரை தேடி போனாங்களா? சொல்லுங்க. ரப்பிலா ததர்னி ஃபர்தா, என்ன அழகான துஆவா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரப்பிலா ததர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிசீன், என் இறைவா என்னை தனியாளாக விட்டு விடாதே, வாரிசுகளில் நீ சிறந்தவனாயிட்டே, எனக்கு ஒரு வாரிசு. ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக ஸமீஉத் துஆ, யா அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல சந்ததியை கொடு, நீ துஆக்களை அங்கீகரிப்பவன். சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவு நபிமார்கள் யாருக்கு? அவங்களுடைய பரம்பரையில. எங்கேயுமே போலையே, எந்த நபியுடைய பொருட்டாலையும் கேட்கலையா அல்லாட்ட, எந்த நபியுடைய கபரையும் தேடி போல. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வராத நோயாங்க? அவர்களுக்கு வராத மன நெருக்கடியா நோயா? சொல்லுங்க. 18 வருஷம் இமாம் இப்னு கஸீருடைய அறிவிப்புப்படி 18 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. அவங்க பரம்பரையும் பனி இஸ்ராயேல் தான், எல்லா நபிமார்கள். அப்படியே இப்ராஹிம் நபியில போய் நேரம் இது அந்த பரம்பரை வம்சம் போய் முடியும். யா அல்லாஹ் இப்ராஹிம் நபி பொருட்டால் எனக்கு சுகத்தை கொடு. இப்ராஹிம் நபி கபர்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு அழுதாங்களா? கேட்டாங்களா? கட்டி பிடிச்சாங்களா கபரை? அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, வஅன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ரஹீம். யா அல்லாஹ்
என்னை சிரமம் இந்த நோய் தீண்டி விட்டது, கருணையாளர்களுக்கெல்லாம் நீ கருணையாளனே அப்படின்னா அல்லாஹ் அவருடைய நோயை நாம் நீக்கிவிட்டோம் அப்படின்னா. அல்லாஹ் புரியுதா இல்லையா? இன்றைக்கு மக்களை பாருங்க, குழந்தை இல்லைன்னா தர்கா, நோய் நொடினா தர்கா, ஒரு நோக்கம் நிறைவேறணும்னா தர்கா. இங்க பார்த்தா நான் ஒரு தர்கா வாசல்ல காதர், யா காதர் முராத், யா காதர் முராத் ஹாசில் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? காதர் அவுலியா எங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றி தாருங்கள், முராத் ஹாசில் எங்களுடைய நோக்கங்கள் ஆசைகளை எங்களுக்கு நிறைவேற்றி தாருங்கள். முஸ்லிம் உம்மத்து எப்படி ஆயிருக்கு பாருங்க. அல்லாஹுவிடத்தில் பிரார்த்திப்பதை கொண்டு அல்லாஹுவிடத்திலே அவனுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு அழைக்க வேண்டும். அவனுக்கு செய்யப்படக்கூடிய தூய்மையான அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டுமே தவிர யாருடைய பொருட்டாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியாது. யூனுஸ் நபி போய் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டினாங்களா இல்லையா? எங்க போய் மாட்டாங்க? சரியான இடத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் இவ்வளவு அழகா குர்ஆன படிக்கணுங்க, குர்ஆன சொல்லுங்க மக்களுக்கு. وَذَنُّونِ إِذْ ذَهَبَ مُغَاضِبًا فَظَنَّ أَن لَّن نَّقْدِرَ عَلَيْهِ فَنَادَىٰ فِي الظُّلُمَاتِ أَن لَّا إِلَٰهَ إِلَّا أَنتَ سُبْحَانَكَ إِنِّي كُنتُ مِنَ الظَّالِمِينَ. அந்த மீனுடையவரை நினைத்து பாருங்கள். ஏன் அல்லாஹ் சொல்றான்? அந்த சூரா அதாவது அம்பியால அப்படியே வரிசையா நபிமார்களை பத்தி அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றான். ஐயூப் நபியை சொல்லுவான், அப்புறம் இப்ப பேசணும் யாரு இன்னொருத்தங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி, அப்புறம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி, அப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மாட்டிக்கிட்டது எல்லாம் அப்படியே வரிசையா. அவங்க எல்லாம் எப்படி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க? ஏன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? எங்கேயும் போய் நிக்காதீங்களா, உங்க எல்லாருக்கும், உலக மக்கள் எல்லாருக்கும் நான் ஒருத்தர் தான் ரப்புல் ஆலமீன். அழைப்பவர் யாராக இருந்தாலும் அழைப்பவரின் அழைப்புக்கு பதில் கொடுப்பவன். அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆ, சிரமங்களில் துக்கி துடிதுடிப்பவன் அழைத்தால் அந்த அழைப்புக்கு என்னை தவிர யார் இருக்கிறார்கள் பதில் கொடுப்பதற்கு? கேட்கிறாங்க அல்லாஹ் கேள்வி. யாரா இருக்கிறா என்னை தவிர? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யூனுஸ் நபி மாட்டிக்கிட்டாங்க. யா அல்லாஹ், எங்க அத்தாவுடைய அத்தா எல்லா நபிமார்கள் அவங்க பொருட்டால கேட்கிறேன்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க. குர்ஆன் எதற்கு? சிந்திப்பதற்கு, பின்பற்றப்படுவதற்கு தானே. அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ் நான் தப்பு பண்ணிட்டேன், யா அல்லாஹ் நான் தப்பு பண்ணிவிட்டேன், நான் அநியாயக்காரர்கள் ஒருவனாக ஆகிவிட்டேன், நீ பரிசுத்தமானவன், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, நான் உன்னை அழைக்கிறேன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ஃபனஜ்ஜைனாஹு மினல் கம்மி வகதாலிக நுன்ஜில் முஃமினீன். அவரின் மன நெருக்கடியில் இருந்து அவரை நாம் பாதுகாத்தோம், இப்படித்தான் மூமின்களை பாதுகாப்போம் அப்படிங்கிறார். அல்லாஹ் தஆலா மீனுக்கு கட்டளையிட்டா போதும், கொண்டு போய் வெளியே அனுப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ். என்ன பிரச்சனை இங்க? மக்கள் இப்படித்தான் நினைச்சிருக்கு. நாங்க இவங்களெல்லாம் அல்லாஹ்னு சொல்றது இல்லையே, இவங்கள அல்லாஹ்னு சொல்றது இல்லையே, ஜஸ்ட் இவங்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப பாசமானவங்க, நல்ல அமல் செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருக்கிறாங்க, இவங்களை போய் நம்ம இப்படி ரெஸ்பெக்ட் பண்ணா அது அல்லாஹ்வுக்கு பல மாதிரி சொல்றதுல ஒரு முக்கியமானதை சொல்றேன் நான். அவங்க பேசுறது ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதுல ரொம்ப முத்துன கூட்டம் அல்லாஹ்வால முடியாததெல்லாம் அவுலியா செய்வாருன்னு சொல்றது. எப்படி? ஒரு கூட்டம் ரொம்ப முத்தி போனது, அல்லாஹ்ட்ட எதுக்குங்க கேட்கணும்? அவுலியா இருக்கும் போது நாங்க எது தேவைனாலும் அல்ல அவுலியாட்ட சொல்லுவோம், இவர் பார்த்து பாருங்க எங்களுக்கு. இது ரொம்ப முத்துனது, புரியுதா? இது இந்த கஞ்சா இந்த கேஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி கேஸ், இது பயங்கர போதை ஏறின கேஸ். அல்லாஹ்வால முடியாதது அவுலியா செய்வாருங்க. அல்லாவே எங்களை நரகத்துல போட்டாலும் அவுலியா தூக்கி எங்களை சொர்க்கத்துல போட்டுவாருங்க. இதுல கேட்டு நான் காதால கேட்டது சொல்றேன் உங்களுக்கு.
அல்லாவே எங்களை நரகத்துல போட நினைச்சாலும் போட்டா கூட எங்க அவளியா என்ன செஞ்சிருவாரா, அப்படியே புடிச்சு எங்களை அப்படியே வெளியே எடுத்து சொர்க்கத்துல தூக்கி போட்டுவாருங்க. அல்லாதான் பாதுகாக்கணும். இது ரொம்ப முத்துன கேஸ். பொதுவா நார்மலா உள்ளவங்களை சொல்றேன், இது ரொம்ப மோசம். ஆனா இதை நார்மலா நம்ம ஏத்துக்க வேண்டியதா இருக்கு. இப்ப எப்படி சிறுக்குல எதையுமே நம்ம நார்மல் நான் சொல்ல முடியும், சிறுக்க எல்லாம் பாதுகாக்கணும். ஆனா இது நார்மல். இப்ப அப்படி ஆயிப்போச்சு. ஒரு காலம் வரும் அல்லவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா ஒரு ஹதீஸ்ல வருது, ஒரு காலம் வரும் நீங்கள் நன்மையை ஏவ மாட்டீர்கள், தீமையை தடுக்க மாட்டீர்கள். சஹாபாக்கள் ஆடி போயிட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் எப்படி அது சாத்தியம்? அடுத்து சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது மட்டுமல்ல, அடுத்து ஒரு காலம் வரும், அடுத்து ஒரு காலம் வரும், தீமையை ஏவுவீர்கள், நன்மையை தடுப்பீர்கள். அடுத்து இப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப இவர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நாங்க இவங்களை ஒண்ணும், இவங்க பெரியவங்க, நாதாக்கள், ஒளிமார்கள், அப்படி இப்படி இவங்களை சந்தோஷப்படுத்திட்டா எங்களுக்கு அல்லாஹ் காரியத்தை நிறைவேற்றிடுவான். இதெல்லாம் அவங்களுக்கு புகட்டப்பட்டது, இப்படிதான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு, இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் அவங்களுக்கு. இது ஏன்னா இது தர்கா என்பது இது ஒரு சாதாரணமானதல்ல, இது ஒரு பெரிய பிசினஸ். இது என்னது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? தஜ்ஜால். புரியுதுங்களா? தஜ்ஜால்கள் இருக்காங்களா? தஜ்ஜால்னா யாரு? மார்க்கத்தை வியாபாரமாக்கி அதன் மூலமாக அப்பாவிகளை ஏமாற்றி அவர்களுடைய செல்வங்களை சூறையாடுவது. இது இஸ்ரவேலர்கள்ல யஹூதிகள்ல இருந்தாங்க, அந்த கூட்டம் இந்த உம்மத்திலேயும் இருக்கும். புரியுதா இல்லையா? அப்ப அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாமர மக்களை எப்படி மயக்க முடியும்? பயத்தை ஊட்டணும். என்ன செய்யணும்? என்ன பயம்? நீ எல்லாம் பாவி. யாரு தாங்க பாவி? இல்லை, எல்லாம் பாவி. ஒன்னால அல்லாஹ்வை நெருங்க முடியாது. நம்ம எல்லாம் பரிசுத்தமானவங்க கிடையாது, அவுலியாக்கள்லாம் பரிசுத்தமானவர்கள். நம்ம அவங்கள போய் நம்ம அந்த கபரை அப்படியே முத்தம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு அவுலியாட்ட நம்ம கஷ்டத்தெல்லாம் சொன்னா, அவுலியாக்கள் இருக்கிற இடம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குது, நமக்கு அந்த நிம்மதி கிடைக்கும். அவங்கள்ட்ட நம்ம அப்படியே நம்முடைய கஷ்டத்தெல்லாம் சொன்னா, அல்லாஹ் சொல்றானா இல்லையா குர்ஆன்ல, அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். இவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க. நம்ம கபராளிகளுக்கு போனா சலாம் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதிரிதான் நம்ம நம்முடைய தேவையை இவங்கள்ட்ட சொல்றது. இவங்க அல்லாஹ் இடத்துல பேசுவாங்க, இவங்க அல்லாஹ் இடத்துல நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி நமக்கு தீர்த்து கொடுப்பாங்க. அப்படின்னு அவனுக்கு அப்படியே ஒரு மயக்கி அவன் மூளையை செலவு செஞ்சுட்டா, அதுக்கப்புறம் அவன் டெவலப் பண்ணிப்பான். எப்படி? இத சொல்லி கொடுத்த உடனே அடுத்து அவர் என்ன செஞ்சிருவாரு? அவர் அடுத்து டெவலப் பண்ணுவார். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். புரியுதா இல்லையா? இதுதான் இன்றைக்கு பெரும்பாலும் மக்கள் மத்தியிலே இப்படி உருவாகி கடைசியில இந்த அளவுக்கு, இது எப்படி இந்த ஒரு அரச மரம் வேறு விடுது பாருங்க கிளவு, அந்த மாதிரி ஒரு அசைக்க முடியாத ஒரு இந்த ஒரு இபாதத்தாக மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக முஸ்லிம்களுடைய அடையாளம் கலாச்சாரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்துச்சு. இது நீங்க நினைக்கிற மாதிரி நாகூர்ல மட்டும் நினைக்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? இந்தியா பரவாயில்ல, இந்தியால மட்டும் நினைக்காதீங்க. இது அரபு நாட்டுக்கு போனா அங்கேயும் இருக்கு. இந்த தர்கா வழிபாடு இருக்குது. மிஸ்ரு, எகிப்து போங்க, அரபி தெரிஞ்ச ஆலிம்சாவே கபர்ல உட்கார்ந்து இருப்பாரு. சிரியா போங்க, ஜோர்டான் போங்க, லிபியா போங்க, மொரோக்கா போங்க, சூடான் போங்க, இதை விட தர்கா பிசினஸ் பட்டு ஜோரா நடக்குங்க. எல்லாருக்கும் இதே மாயை தான். மனுஷனை நீ பாவி, நீ அல்லாட்ட நேரடியா போக முடியாது, நீ இந்த இறைநேசர்கள் மூலமா தான் போக முடியும், அவங்கள்ட்ட கேட்டா அவங்க நிறைவேற்றி கொடுத்துருவாங்க, அல்லாட்ட பேசுவாங்க அப்படின்னு இந்த கான்செப்ட மக்களுக்கு மத்தியில் அப்படி பரப்பி வச்சிருக்கிறான். சகோதரர்களே, இதுக்குதான் இந்த வசனம், ஃபலா தஜஅலு லில்லாஹி அந்தாதன் வ அன்தும் தஅலமூன். இத புரிஞ்சப்ப என்ன பிரச்சனை? நீங்க ஒருத்தரை பார்த்து அவரை நீங்க அல்லாஹ் அல்லது இறைவன் சொன்னாதான் ஷிர்க்கு என்று நம்ம பொதுவா மக்கள் விளங்கி வச்சிருக்காங்க, பார்த்தீங்களா இல்லையா? அது இணை வைத்தல் ஷிர்க்குடைய அது ஒரு வகை.
ரெண்டு அல்லாஹ், ரெண்டு கடவுள், ரெண்டு இறைவன், ரெண்டு தெய்வம்னு அல்லது மூன்று தெய்வம் சொல்றது அது என்ன? அது ஒரு ஷிர்க். புரிஞ்சுச்சுங்களா? ஷிர்க் என்பது ஒட்டுமொத்தமா அது மட்டுமல்ல. எப்படி ஜினா ஒரு பாவம், திருடுறது அது ஒரு பெரும்பாவம், குடிக்கிறது அது ஒரு பெரும்பாவம். அப்படிதான் ஷிர்கில் ஒரு ஷிர்க் என்ன? ரெண்டு அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்வது, மூன்று அல்லாஹ் என்று சொல்வது, மூன்று கடவுள், மூன்று இறைவன், மூன்று படைப்பு சொல்றது, இது ஷிர்குல ஒரு ஷிர்க் சகோதரர்களே. ஆனா இந்த ஷிர்க் நபிமார்கள் அனுப்பப்பட்ட சமுதாயத்திலேயும் சரி, அதற்கு பின்னால் உள்ள காலத்திலேயும் சரி, இந்த ஷிர்கை உடையவர்கள் மிக குறைவு. இந்த ஷிர்கை உடையவர்கள் மிக குறைவு. நாங்க தாவா செய்யும் போது எத்தனை ஐயர், எத்தனை சாமியார், எத்தனை பூசாரி, அவர்கிட்ட ஏன் பூசாரி இவ்வளவு சிலைகளை வச்சு பட்டு தோறா பூஜை பண்றீங்களே, யாரு உங்களை படைச்சதுன்னு கேட்டா, ஓ பகவான் ஹி பைதா கியா, கடவுள் இறைவன் தான் படைச்சான், கடவுள் தான் படைச்சான், படைச்சவன் ஒருவன் தான் கிளீனா சொல்லுவான். இதுவரைக்கும் நான் கேட்ட பூசாரில ஒருத்தர் கூட தன்னுடைய சிலையை பார்த்து இந்த சிலை என்னை படைத்ததாக சொன்னதே கிடையாது. நீங்கன்னா இன்னைக்கு கூட போய் உங்களுக்கு தைரியம் இருந்தா டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதாவது என்னோட வாங்க, நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். நோ ப்ராப்ளம், ஐ எம் ரெடி டு எனிதிங். புரியுதுங்களா இல்லையா? ஷஹீத் ஆகிறதுக்கே ரெடி. வேற எதுக்கு இருக்கு இந்த உயிர்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு இந்த உயிர் எப்படியா சாவதான் போற இல்லையா? என்னங்க இல்லையா? ஏங்க எப்படியாவது சாவு இருக்குங்க, மௌத் இருக்குங்க. அது அல்லாஹ்வுக்காக மௌத் ஆயிட்டா முடிஞ்சு போச்சு, நேரடி சொர்க்கம், போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இன்ஷா அல்லாஹ். அதான் ஈமான். புரியுதா? ஒரு மூமின் யார் என்றால், தான் வாழ்வதை விட அல்லாஹ்வுக்காக மரணிப்பதை விரும்பக்கூடியவன், அவன் தான் மூமின். யார் மூமின்? யார் மூமின்? யார் வாழ்வதை ஆசைப்படுவானோ அவன் யஹூதி. அல்லாஹ் சொல்றான், யவது அஹதுஹும் லவ் யுஅம்மரு அல்ஃப ஸனா, 1000 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுவானா? யாரு? யஹூதி. மூமின் யாரு? அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவான், ஷஹீத் ஆகணும்னு ஆசைப்படுவான், அவன் மூமின். சரி, என்ன பிரச்சனை? அது ஒரு ஷிர்க். எது? ரெண்டு அல்லாஹ், மூணு அல்லாஹ், பல அல்லாஹ், பல இறைவன் சொல்றது அது ஒரு ஷிர்க். ஆனா அது ரொம்ப குறைவானது. அப்படி செய்யறவங்க யாரு? ரொம்ப குறைவானவர்கள். பெரும்பான்மையான முஷ்ரிக்குகள் யாரு? அந்த ஓர் இறைவனுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகளில் ஒன்றையோ சிலவற்றையோ கொஞ்சத்தையோ அதிகத்தையோ தங்களுடைய சிலைகளுக்கோ, தங்களுடைய இறைநேசர்களுக்கோ, தங்களுடைய புண்ணியவான்களுக்கோ, தங்களுடைய மகான்களுக்கோ செய்வார்கள் அல்லவா? அதுதான் அங்கதான் இருக்கு. அப்ப ஷிர்க்குடைய மிக அடிப்படையான வகை எது? எதை கண்டிப்பதற்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ, பல நபிமார்கள் கொல்லப்பட்டார்களோ, யுத்தங்கள் நடந்ததோ, வேதங்கள் இறக்கப்பட்டதோ, அது எது? அல்லாஹ்வுக்கு செய்யப்படக்கூடிய இபாதத்துகளில் ஒன்றையோ பலவற்றையோ சிலரையோ அதிகத்தையோ கொஞ்சத்தையோ அல்லாஹ்வை தவிர மற்ற படைப்புகளுக்கு செய்வது. அப்ப ஒரு மனிதன் இபாதத்துல ஒரு இபாதத்தை நல்ல கவனிங்க பிளீஸ், இபாதத்துல ஒரு இபாதத்துல அந்த ஒரு இபாதத்துல ஒரு பகுதியை அல்லாஹுவை தவிர வேறு ஒரு படைப்புக்கு செய்து விட்டால் அவர் அந்த படைப்பை அல்லாஹ்வுக்கு சமமாக ஆக்கிவிட்டார். நாங்க என்ன அவுலியாவை தொலைவா செஞ்சோங்கிறாங்க. இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பயான் பண்ணும் பொழுது சொன்னா, நாங்க அவுலியாவை தொலைவா செஞ்சோம். சஜிதா செஞ்சது ஏங்க? சஜிதானா எப்படிங்க? சஜிதா ஒழு செய்யணும், தக்பீர் கட்டணும், கிப்லாவை முன்னோக்கணும். எப்படி பாருங்க பயான், எப்படி ஒழு செய்யணும், தக்பீர் கட்டணும், கிப்லாவை முன்னோக்கணும், கியாமு, ருக்குவு, சுஜூத், அதுக்கப்புறம் செஞ்சாதாங்க சஜிதா. நாங்க போய் அவுலியாவுடைய கபரில் விழுவுறது எப்படிங்க சஜிதாவாகும்னு கேட்கிறேன். சைத்தான் எப்படி எல்லாம் போடுறான் பாருங்க, எப்படி எல்லாம் சைத்தான் சொல்லி கொடுக்குறான் பார்த்தீங்களா? விளக்கம்
தொழுகையில் இருக்கக்கூடிய சஜிதாவுக்கு இதெல்லாம் தேவை. புரியுதா இல்லையா? தொழுகையில் இருக்கக்கூடிய சஜிதாவுக்கு இது தேவை. சஜிதா என்பது என்ன? ஒருத்தருக்கு முன்னால் சாஷ்டாங்கம் செய்வது, சிரம் தாழ்த்துவது, நம்முடைய தலைய ஒருத்தருக்கு முன்னாடி பூமியில வைக்கிறது. சரி, அந்த சூரா ஜுக்ருப்பா அந்த சூரா ஃபுஸ்ஸிலத், சூரா ஃபுஸ்ஸிலத்துல 37வது வசனம் படிங்க. குர்ஆனை படிக்கணும். அவங்களுடைய பிரச்சனையே தான், குர்ஆனை படிக்கிறதுக்கே தயார் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சொல்லி வச்சுட்டாங்க, குர்ஆனை நீங்க தொடாதீங்க, உங்களுக்கு விளங்காது. அவங்களுடைய மக்கள்கிட்ட போய் நீங்க குர்ஆன் எடுத்து காட்டினீங்கன்னா அவங்க சொல்றது என்ன? ஹம்கு சமஜ் மே नहीं आएगा, இது நமக்கு விளங்காது, இது நமக்கு புரியாது, இதை பத்தி எல்லாம் நீங்க சொல்லாது. இதுதான் வந்து நம்ம குர்ஆனை தொடுறதுக்கே தகுதி இல்லை. இப்படிதான் பயமுத்தி வச்சிருக்கிறாங்க. இங்க பாருங்க, அல்லாஹ் சொல்றான், இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. நீங்கள் சூரியனுக்கு சஜிதா செய்யாதீர்கள், சந்திரனுக்கு சஜிதா செய்யாதீர்கள், இவற்றை எல்லாம் படைத்து அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யுங்கள். புரியுதா? இப்ப யாராவது சூரிய நமஸ்காரம் பண்றான்ல, சூரிய நமஸ்காரம், அவன் வந்து ஒளி செஞ்சுட்டு கிபிலாவை முன்னோக்கி தொழுதுட்டு பட்ட தொழுகையிலையா பண்றான்? ஷிர்கா இல்லையா? அல்லாஹ் சொல்றானா இல்லையா? புரியல உங்களுக்கு? அப்ப எப்படியெல்லாம் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். அப்ப இபாதத்தை அல்லாஹ்வுக்கு செய்யப்படுகிற ஒரு இபாதத், அது முழு இபாதத்தா இருக்கட்டும் அல்லது அதுல உள்ள ஒரு பகுதியா இருக்கட்டும், அதுல உள்ள ஒரு பகுதியா இருக்கட்டும். இங்க பாருங்க, இப்ப நம்ம பொதுவான கபர்களுக்கு ஜியாரத் செய்ய போறோம், நம்ம ஏதாச்சும் கபர் கடந்து போகும் பொழுது அல்லது நம்ம ஊர்ல எப்பயாவது அப்பப்ப நம்ம போய் சலாம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்று அல்லாஹ்வை நினைச்சிட்டு ஆখিরাத்தை நினைச்சிட்டு பயந்துட்டு வரோம். அப்படி போகும்போது கூட அங்க போய் இது கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த பணிவை போன்று பணிவை வெளிப்படுத்தியவர்களாக அப்படிப்பட்ட பயத்தோடு நிற்கக்கூடாது, ஆখিরাத்துடைய பயத்தோடு நிற்க வேண்டும். புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்களை ஜியாரத் செய்ய சொன்னார்கள், வந்திருக்கிறேன். கபராளியிடமிருந்து பரக்கத்தை தேடுவதற்காக அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்ல சொன்னார்கள், சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று சொன்னார்கள், இவர்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், இவர்களிடத்திலிருந்து பிரார்த்தனை எதிர்பார்த்து அல்ல. அமைதியா போய் அடக்கமா நிக்கணும், சலாம் சொல்லணும், அந்த துஆவை சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் தியார கௌமில் முஃமினீன் அன்தும் ஸலஃபுனா வ நஹ்னு அலா அஸரிக்கும் அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் அஸ்அலுல்லாஹ லீ வ லக்குமுல் ஆஃபியா யர்ஹமுல்லாஹுல் முத்தகத்திமீன மின்னா வல் முத்தஅக்கிரீன். இந்த மூன்று துஆக்களை ஏதாவது ஒரு அழகிய துஆ அல்லது மூன்று துஆவை சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நின்று ஆখিরাத்தை நினைச்சிட்டு அப்படியே திரும்பிடுங்க. எப்படி அல்லாஹ்வுக்கு முன்னாடி தொழுகையில நிற்போமோ அந்த பக்தியோட, அந்த பக்தியை அந்த அவுலியாவுக்கு சேர, அந்த அடக்கம் செய்யப்பட்ட கபருக்கு அந்த பணிவை வெளிப்படுத்தணும்னு நினைச்சா சுஜூத் எப்படி ஷிர்கோ அதே போல இதுவும் ஷிர்காங்க. புரியுதுங்களா இல்லையா? இப்ப நேர்ச்சை, துவா, சஜ்தா அல்லது இந்த இடத்துக்கு போனா எனக்கு ஒரு பரக்கத், ஒரு மன அமைதி கிடைக்கும், அப்படி இருக்குன்னா அது அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் மட்டும்தான். எங்கேயுமே அடக்கத்தலங்களுக்கு செல்லுங்கள், உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும், ஒரு ஹதீஸ் கிடையாது. இறைநேசர்கள் அடக்கப்பட்ட இடங்களுக்கு சென்றால் அங்கே உங்களது காரியங்கள் நிறைவேறும் அல்லது உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும், ஒரு ஹதீஸ் கிடையாது. அல்லாஹ் பாதுகாப்பு. அப்ப ஒரு மனிதர் அங்க போனா எனக்கு ஒண்ணு நடக்கும்னு நினைச்சிட்டாருன்னா எதை நம்பும்படி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லவில்லையோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அதை அவர் நம்பிக்கை கொண்டு விட்டார். அதான் ஷிர்க். எது ஷிர்க்? அல்லாஹுவை கொண்டு அவனுடைய துஆ செய்வதை கொண்டு இந்த நல்ல அமலை கொண்டு உனக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி இருப்பதை நம்புவது ஈமான். அல்லாஹ் சொல்லாததின் மீது நம்பிக்கை வைப்பது ஷிர்க். அதான் ஷிர்க். அப்போ ஒரு மனிதர் ஒரு கபர்ல போய் சுஜூது செஞ்சா அந்த கபர்ல அடங்கி இருக்கிறவரை அவர் அல்லாஹ்வுக்கு சமமானவர் அல்லது அவரும் ஒரு அல்லாஹ் அல்லது அல்லாஹ் படைக்கிற மாதிரி இவரும் படைப்பாரு அல்லது அல்லாஹ் கொடுக்கிற மாதிரி இவரும் கொடுப்பாரு அப்படி நம்பினாதான் ஷிர்க்னு நினைக்கிறது தப்பு. அப்படி நம்பினா அது ரொம்ப ஒட்டுமொத்தம், அது புத்துல முடிஞ்சு போச்சு கதை. அப்படி இல்லாமல் இவருடைய பொருட்டால எனக்கு கிடைக்கும், இவருக்கு நான் சஜிதா செய்யறேன், இவரை சந்தோஷப்படுத்துறேன் அல்லது இதனால அல்லாஹ் என்ன சந்தோஷப்படுத்துவான், இது ஷிர்க். அது எப்படி ஷிர்க்கோ அதே போல இதுவும் ஷிர்க். ஏன்? அல்லாஹ்வுக்கு செய்யப்படக்கூடிய ஒரு பணிவை, ஒரு பயத்தை, ஒரு ஆதரவை, ஒரு நம்பிக்கையை, ஒரு நேர்ச்சையை, ஒரு பிரார்த்தனையை, ஒரு மனம் சார்ந்த ஆறுதலை அல்லாஹ் அல்லாதவரின் மீது வைப்பது. அதான் அல்லாஹ் சொல்றா, ஃபலா தஜஅலு லில்லாஹி அன்தாதா, அல்லாஹ்வுக்கு சமமானவர்களை, நிகரானவர்களை நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள். வ அன்தும் தஅலமுன், உங்களுக்கு நல்லா தெரியும் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. வணக்கத்திற்குரியவன், வணக்கத்திற்குரியவன். இப்ப நீங்க செய்யற இபாதத்து அல்லாஹ்வை தவிர யாருக்கு தகுதி இல்லைன்னு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்க அல்லாஹ்வை தவிர இந்த இபாதத்தில் எதை நீங்கள் பிறருக்கு செய்தாலும் அவரை நீங்கள் அல்லாஹ்வுக்கு சமமாக ஆக்கிவிட்டீர்கள். அல்லாஹ்வுக்கு சமமாக ஆக்கிவிட்டீர்கள். அதான் நபிமார்களுடைய தாவாவே இதான். இன்றைக்கு உம்மத்துக்கு புரியுது. நாங்க என்ன அவுலியாக்களை அல்லாஹ் நான் சொல்றோம், நாங்க எந்த அவுலியாக்களா அல்லாஹ்னு சொல்லி இருக்கிறோம். இன்னைக்கு கடைசியில அப்படியே இதுல உழண்டு கடைசியில என்ன ஆயிடுச்சு, நாகூர் ஆண்டவர்னு கூப்பிடுறாங்க, அஜ்மீர் ஆண்டவருங்கிறாங்க, அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவருங்கிறாங்க. கடைசியில யா ஹாஜா கரீப் நவாஸ். நீங்களாம் வடநாட்டுலாம் போனீங்கன்னா ஒரு லாரி ஒரு பஸ் நிஞ்சாது, காஃபீர் கூட எழுதி வச்சிருப்பா யா ஹாஜா கரீப் நவாஸ் அப்படின்னு. பெரும்பாலான வீடுகள்ல பாத்தீங்கன்னா வந்து மக்கா போட்டோ, மதினா போட்டோ, பக்தாது போட்டோ, அப்புறம் அஜ்மீர் போட்டோ, அப்புறம் நாகூர் போட்டோ, எல்லாம் வியாழக்கிழமை ஆயிட்டு பக்தி வச்சுட்டு அப்படியே அது பக்தி அப்படியே தொழுகாட்டியும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா எதுவுமே பிரச்சனை கிடையாது. நம்ம வீட்டுக்கு எல்லாம் நல்லதுதான் நடந்துடும். இப்ப ரெண்டு விஷயம். ஒன்று என்ன, அல்லாஹ்வுக்கு செய்யப்படக்கூடிய பணிவுகளில் இபாதத்துகளில் ஒன்றை பிள்ளைங்களா கேட்கிறீங்களா, போர் அடிக்குதா, ஒரு 5 minutes அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்தால் ஷிர்க். இந்த ஷிர்க் வரைக்கும் கொண்டு போய் விடும் ஒண்ணு, அது ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த ரெண்டு இருக்கிற ரெண்டுமே பெரிய ஷிர்க். பெரிய ஷிர்க்ல பயங்கரமான ஷிர்க் எது? பல கடவுள் இருக்காது என்று சொல்வது, அல்லது அல்லாஹ்வுக்கு செய்யப்படக்கூடிய வழிபாடுகளில் ஒன்றை அல்லாஹ் அல்லாதவருக்கு ஒரு வழிபாடு செஞ்சா போதும். அதுக்கு நீ ஒழு செஞ்சிருக்கணும் அப்படிலாம் கிடையாது. இப்ப இந்த சூரியனுக்கு சஜிதா செய்யாதீர்கள் சொன்னானே அல்லாஹ் தஆலா, சூரியனுக்கு சஜிதா செஞ்சா முஷ்ரிக், சூரியனுக்கு சஜிதா செய்யறவன் ஒழு செஞ்சுட்டா போய் செய்யறான், கிப்லாவை முன்னோக்கிய செய்யறான், தக்பீர் கட்டிக்கிட்டா செய்யறான், என்ன கிறுக்குத்தனமா பேசுறாங்க பாருங்க. சரி, இந்த பொருட்டால் சில பேர் நாங்க தர்காவுக்கு போனா கூடங்க அவுலியாக்கிட்ட கேட்க மாட்டாங்க. இவங்க அவங்களே ரொம்ப ஒரு டாப்பா, அவங்க ரொம்ப எப்படி சொல்றதுன்னா வச்சுக்கங்களேன், எப்படி சொல்லுவாங்கன்னா அலிம்சா ரொம்ப பேணுதல் உள்ளவங்க. என்னங்க அலிம்சா, நாங்க தர்காவுக்கு போவோம், நாங்க அவுலியாக்களுக்கு சலாம் சொல்லுவோம், நாங்க அவுலியாக்கள்கிட்ட கேட்க மாட்டோம். அப்புறம் எங்க போனீங்க? அதுதான் நீங்க விளங்குங்க, அல்லாட்ட இந்த அவுலியா பொருட்களால கேட்டுட்டு வருவோம். எப்படி? அல்லாட்ட இந்த அவுலியா பொருட்கால கேட்டுட்டு அவுலியாட்ட சொல்லிட்டு வருவாங்களாம், நீங்க பார்த்து அல்லாட்ட துவா வாங்கி அல்லாட்ட துவா செஞ்சு எங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க. இவர் கொடுக்க மாட்டாரு, இவர்கிட்ட நாங்க கேட்கவே மாட்டோம் எதையுமே. எங்களுக்கு புள்ள வேணும் தான், எங்க பையன் கப்பலுக்கு போனோம், எங்க வியாபாரம் நடக்கணும், எல்லாம் நடக்கணும், ஆனா இவர் கொடுப்பாரு, இவர்கிட்ட கேட்கல, எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அல்லாட்ட சொல்லி வாங்கி கொடுத்துருங்க. எப்படி?
இவங்க பொருட்டால கேட்டுட்டு அப்புறம் என்னவா இவர்கிட்ட பொறுப்பு ஏஜென்ட் ஆக்கிட வேண்டியது, ரெக்கமெண்டேஷன் அல்லாஹ் ரெக்கமெண்டேஷன் கொடுத்து. இது என்ன? இது அவர்களை அப்படியே சிறுக்களை கொண்டு போய் தரும். இது அப்படியே அடுத்தடுத்து என்ன செஞ்சு கொண்டு போய் இவங்களை சிறுக்களை தலைவர். இது ஒரு பெரும் பாவம். இது பிதாத்துகள்ல மிகப்பெரிய பிதாத். எப்படி? சரி, இந்த துவா கேட்கறது இருக்குது, எவ்வளவு பெரிய இபாதத்து இது. குர்ஆன்ல எவ்வளவு விளக்கத்தை அல்லாஹு தஆலா சொல்றான், எவ்வளவு விளக்கத்தை அல்லாஹு தஆலா சொல்றான். பரவாயில்ல. அல்லாஹு தஆலா இந்த துவாவை சொல்லும் பொழுது அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய பெயர்களின் பொருட்டால் கேளுங்கிறான். எப்படி சொல்றான்? வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்விற்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அதன் பொருட்டால் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. யா ரஹ்மான் இர்ஹம். நெடுவார்கள் துஆவை பாருங்க. ஃபக்ஃபிர்லி வ அன்த கைருல் காஃபிரீன் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்ட்ட கேக்குறது. சுலைமான் நபிக்கு பெரிய ஆட்சி தேவை, மிகப்பெரிய ஆட்சி தேவை. சுலைமான் நபி கேட்டாங்க, யா அல்லாஹ் ரப்பி ஹப்லி முல்கல் லா யன்பகி லிஅஹதின் மின் பஅதி இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ் நீ பெரிய கொடை வள்ளலாயிட்டே, யாருக்கும் தகுதி இல்லாத ஒரு ஆட்சியை எனக்கு நீ கொடுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் கொடுத்தான். ஃபவஹப்னால. அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி சொல்லி புகழ்ந்து புகழ்ந்து அல்லாஹ்ட்ட கேட்கணும். அது ஒண்ணு. இன்னொன்னு என்ன? அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மூமின்களுடைய அந்த அமல்கள். ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. மூமின்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும்போது தங்களுடைய ஈமானை சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். யா அல்லாஹ் நாங்கள் ஈமான் கொண்டோம், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு. எதை சொல்லி கேட்கிறது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும்? நீ அல்லாஹ்வுக்காக செஞ்ச அமலை சொல்லி அல்லாஹ்ட்ட. யாருடைய பேரையும் என்கிட்ட கொண்டு வராது. நான் உனக்கு எதை கொடுத்தேனோ யாருக்காகவும் கொடுக்கவில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தாய் வயிற்றுல அல்லாஹ் படைச்சானே, யாருக்காக வேண்டி படைச்சான்? யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க நாகூர் தர்காக்காக வேண்டி அல்லாஹ் நம்மளை படைச்சான்? யாரு நமக்கு சாப்பாடு கொடுக்குறது? யார் பொருட்டால் அல்லாஹ் நமக்கு செஞ்ச? அவனுடைய பொருட்டால், அவனுடைய கருணையால், அவனுடைய கிருபையால். 3 பேர் போய் மாட்டிக்கிட்டாங்க. எங்க எங்க குகையில போய் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க காலத்துல என்ன இறைநேசர்கள் இல்லையா? அவங்க காலத்துல நபிமார்கள் இல்லையா? அவங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செஞ்சாங்க? யா அல்லாஹ் ஏன் பெற்றோரை நல்லா கவனிச்சுக்கிட்டா அல்லாஹ், உனக்காக நான் அப்படி செஞ்சிருந்தா இந்த கஷ்டத்தை நீக்க அல்லாஹ். யா அல்லாஹ் நான் ஜினாவிலிருந்து உன்னுடைய பயத்தால் தவிர்த்து கொண்டேன் அல்லாஹ், உனக்காக நான் பயந்திருந்தால் என்னை நீ எங்களுக்கு இந்த கஷ்டத்தை நீக்க அல்லாஹ். யா அல்லாஹ் நான் நீதமா நடந்துகிட்டேன் உனக்காக நான் அதை செய்திருந்தால் இந்த கஷ்டத்தை நீக்க அல்லாஹ். அல்லாஹ் முடிச்சு கதை. எதை சொல்லி கேட்கணும் அல்லாஹ்ட்ட? எதை சொல்லி கேட்கணும்? அமலை சொல்லி. இன்னைக்கு மக்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்க அமலும் செய்யறது இல்ல, அந்த அமல்களுடைய தேடலும் இல்ல, எல்லாம் குறுக்கு வழி. இந்த தர்காவுக்கு போறவங்க ரொம்ப பேரை பாருங்க, குறுக்கு வழி தான். ஏன்னா இந்த எல்லா 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்றவன், எல்லா அயோக்கியத்தனம், மொல்ல மாதிரித்தனம், கிறுக்குத்தனம் பண்றவன் எல்லாம் பாருங்க கடைசியில் எங்க வருவான்? எப்படி கோயிலுக்கு போறானா அதே போல. ஏன்னா இங்க வந்து ஈஸியா போயிடுதுல. எப்படி அவங்க மனசை சைத்தான் எப்படி அவங்க அலங்கரிச்சு காட்டிடுறா? உனக்கு எல்லாமே இங்க வந்துட்டா கிளீன் ஆயிடும். ஆனா பள்ளிவாசலுக்கு வர ஒரு மூமினால் ஒருபோதும் அப்படி அல்லாஹ்வை சீப்பாக எடை போட மாட்டான். அழுது திருந்தி பாவங்களில் இருந்து விலகி மன்னிப்பு கேட்டுட்டு, அல்லாஹ் நான் தப்பு செஞ்சுட்டேன், இனிமே நான் அதை செய்ய மாட்டேன்னு விலகி ஒப்பந்தம் செஞ்சுட்டு தான் வருவான். புரியுதா உங்களுக்கு? ஷைத்தான் உருவாக்கிய ஷிர்க் இருக்கும், நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்த தௌஹீதுக்கும் இடையில் உள்ள சுத்தத்தை பாருங்கள், நேர்மையை பாருங்கள், ஒழுக்கத்தை பாருங்கள். அதனால அன்பான சகோதரர்களே, நம்ம இப்போ எப்படி இந்த ஒரு 400 வருஷத்துல அல்லது 500 வருஷத்துல இந்த ஷிர்க் இப்படி ஒரு தனி ஒரு மதமா, ஒரு கொள்கையா, ஒரு மார்க்கமா அல்லது மார்க்கத்துல ஒரு அம்சமா உருவாகி இருக்குதோ, ஒன்னும் பெருசு கிடையாது. நம்ம இன்ஷா அல்லாஹ்
திரும்பவும் நபிமார்களுடைய தாவாவை கையில் எடுத்து உழைப்பு செய்தோமே ஆனால் அடுத்த 50 வருஷத்திலேயோ 60 வருஷத்திலேயோ 100 வருஷத்திலேயோ இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உம்மத்தை முஸ்லிமா மீண்டும் தௌஹீதிற்கு அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவதற்கு கண்டிப்பாக வந்து நின்று அதே உம்மத்தால இந்த கோயில்கள் எல்லாம் நீக்கப்படும், அகற்றப்படும். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பினார்களோ, அலி நீ எந்த ஒரு கபர் உயர்த்தி கட்டப்பட்டிருக்கிறதோ, எந்த ஒரு சிலை உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த அடையாள சின்னங்கள் புனிதமாக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றை எல்லாம் நீ அப்படியே தரைமட்டமாக அழித்து விடு. எந்த ஒரு உயரமான கபரை பார்த்தாலும் அதை மற்ற கபர்களோடு சமமாக்கி விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களோ, கண்டிப்பாக அந்த ஒரு எழுச்சி வரும். இன்ஷா அல்லாஹ் நாம் தௌஹீதை கற்றுக்கொண்டால், அதை நோக்கி பிரச்சாரம் செய்தால், அதை மக்களுக்கு மத்தியிலே பரப்பிக் கொண்டே இருந்தால், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மறந்துடாதீங்க. தினைக்கும் காலையில தன்னுடைய பிள்ளைங்களுக்கு உபதேசம் செய்ய உட்காருவாங்க. ஏன் லுக்மான் அல்லாஹ்வுக்கு இவ்வளவு பிரியமானவர்? அவர் ஒரு நபியாக இல்லை என்றாலும் அவர் பேர்ல ஒரு சூறாவை இறக்கி அவரை பத்தி விளக்கத்தை சொல்லி அவர் உபதேசத்தை சொல்லி அப்படி அல்லாஹ் போற்றுகிறான் என்றால், அவர் தினைக்கும் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்வாரு. எவ்வளவு உபதேசம் செஞ்சாலும் சரி, அதுல முதல் உபதேசம் யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், மகனே ஷிர்க் செய்யாத, ஷிர்க் பெரிய பாவம், அதை சொல்லிட்டு தான் உபதேசம் பண்ணுவார். அல்லாஹ் அந்த ஈமான்ல அவருக்கு இருந்த உறுதி, ஷிர்க்கை எதிர்த்து அவர் செய்த அந்த உபதேசம் அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருச்சு. ஹுது பறவைய பாருங்க, அதுக்கு ஷிர்க் பிடிக்கல, அத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் அப்படிதான், யாருக்கு தௌஹீது பிடிக்குமோ அவங்கள அல்லாஹ்க்கு பிடிக்கும். யார் இந்த தௌஹீதுக்காக வாழ்வார்களோ அவர்களுடைய பெயர்களை அல்லாஹ் உயர்த்தி விடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த நற்பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ்விடத்தில் அழுது கேளுங்க, உம்மத்துடைய ஹிதாயத்துக்காக. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கும் ஒரு வாரத்துக்கும் ஒரு மாசத்துலயும் யாராவது 2 பேரை கூப்பிட்டுட்டு வந்து ஆலிம்சாட்ட உட்கார வைங்க, 4 பேர்ட்ட உட்கார வைங்க. தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த தௌஹீது அல்ஹம்துலில்லாஹ் வளர்ச்சி அடைந்தது திரும்பவும் நமக்குள்ளார மட்டும் சுற்றி கொண்டிருக்கும்படி ஆக்கி விடாதீர்கள். தாவாவை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். அவங்களோட பேசுங்க, பழகுங்க, கூட்டிட்டு வாங்க, தொழுது வைக்க ஒரு ஜும்மா பயான்ல கேட்க வைங்க, 2 ஹதீஸ் கிதாபு 2 அந்த தௌஹீதுடைய புத்தகங்களை கொடுங்க, உட்கார வைங்க. கண்டிப்பா அல்லாஹ் தஆலா உங்க மூலமா நேர்வழி காட்டுவான். லா யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் கைருல் லக மின் ஹும்ரின் நஅம், உங்கள் மூலமாக அல்லாஹ் ஒருவருக்கு நேர்வழி காட்டுவதும் சிவப்பு ஒட்டகைகள் உங்களுக்கு கிடைப்பதை விட சிறந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நன்மை செய்வானாக, நேர்வழியிலே உறுதிப்படுத்துவானாக. சத்திய மார்க்கத்தை கற்று புரிந்து அதன்படி செயல்பட்டு பிற மக்களுக்கும் அந்த சத்திய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக, அதன் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.